வணக்கம் நண்பர்களே, இது பேசிக் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸோட எபிசோட் 7. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் 2 பிளேலிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோ இங்கிலீஷ், இன்னொன்று பேசிக் இங்கிலீஷ். ப்ரோ இங்கிலீஷ் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது உங்களுக்காக இங்கிலீஷில். இன்னொன்று வந்து ஆரம்பத்திலிருந்து இங்கிலீஷ் பழகிறவங்களுக்காக இந்த பேசிக் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். அதனால் ஏற்கனவே இவன் இந்த டென்சஸ்லாம் பற்றி பேசிட்டானே, திருப்பி ஏன் வந்து முதல்ல இருந்து பேசுகிறான்னு நினச்சிங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து கற்றுக்கிறவங்களுக்காக. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த ப்ரோ இங்கிலீஷ் போயிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ்லாம் நம்ம பேசியிருப்போம். இன்னைக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். அப்படி என்ன இதை வந்து சென்டென்ஸில் எப்படி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட் பற்றி பார்த்தோம். இறந்த காலம், நிகழ்காலத்தை பற்றி பார்த்தோம். இனி எதிர்காலத்தை பற்றி பார்ப்போம். நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுறது. இப்போ நாளைக்கு ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். Introduction. The simple future tense is used to describe actions or events that will happen in the future. In English, it's typically formed using will or shall for formal contexts. Though, going to is also often used to indicate future plans or intentions. ரொம்ப பெரிய பேராகிராஃபாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் சிம்பிள். எதிர்காலத்தில் நடக்க போகிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா வில் ஆர் ஷல், இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி சென்டென்ஸில் எழுதுவோம். சில சமயங்களில் கோயிங் டு அப்படின்னு வந்து வரும் ஃபியூச்சர் டென்ஸுக்கு. I will be going to temple tomorrow. I will be going to office on Sunday. I will be going to meet my friend on Sunday. இந்த மாதிரிலாம் வந்து எதிர்காலத்தில் நடக்க போகிறத வந்து கோயிங் டு அப்படிங்கிறத பயன்படுத்தியும் நம்ம எழுதலாம். இப்போ முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர், இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சப்ஜெக்ட், வில், பேஸ், வெர்ப். சப்ஜெக்ட்னா யார்? ஒரு செயலை செய்கிறவங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் வந்து வில், ஷல் இதெல்லாம் வந்து வரும். அப்புறம் வந்து வெர்ப், அந்த எந்த செயலை செய்ய போகிறாங்க அந்த செயலை குறிக்கிறது தான் வந்து வெர்ப். உதாரணத்துக்கு ஐ வில் கோ, நான் செல்வேன். ஷி வில் ஸ்டடி, அவங்க படிப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன, எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது. ரொம்ப சின்ன சென்டென்ஸ் பாருங்கள், 3 வார்த்தை தான். நீங்களும் உங்கள் சொந்த சென்டென்ஸை இந்த மாதிரி சின்னதாக எழுதி பழக ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக இது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சி சென்டென்ஸாக, பெருசான சென்டென்ஸாக எழுதி பழகுவோம். அடுத்து ஷல் பயன்படுத்தி எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். we shall win, we shall go, he shall eat, you shall play. இதெல்லாம் வந்து ஷல் பயன்படுத்தி எழுதுறது ஃபியூச்சர் டென்ஸ்க்கு. அப்புறம் சப்ஜெக்ட் ப்ளஸ் am is are, இதெல்லாம் ஏன் பயன்படுத்தியிருக்கேன் ஞாபகம் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு? ஐ பயன்படுத்தினா I am going, he பயன்படுத்தினா he is going. ஆர்ன்றது என்ன? ப்ளூரல், அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட சப்ஜெக்டை குறிக்கிறதுக்கு. we, theyனா அவர்கள், weனா நாம். இதெல்லாம் பயன்படுத்தும் போது they are, we are அப்படின்னு வரும். கரெக்டா? I am going to meet him tomorrow. நான் வந்து அவனை மீட் பண்ண போகிறேன் நாளைக்கு. She is going to meet him tomorrow. They are going to meet him tomorrow. We are going to meet him tomorrow. இதெல்லாம் தான் வந்து, அதாவது going to பயன்படுத்தி நாம் எப்படி ஃபியூச்சர் டென்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இங்கே இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களோட புரிதலுக்காக. இதையே ஃபாலோ பண்ணி உங்கள் சொந்த சென்டென்சஸை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ளூயன்சி வரும். இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு மட்டும் தான் ஃப்ளூயன்சி வரும். ஆனால் அது என்னோட அப்ஜெக்டிவ் கிடையாது. உங்களுக்கு ஃப்ளூயன்சி ஆகிற வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் என்னோட அப்ஜெக்டிவ். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் ப்ராக்ரஸ் டுகெதர். எக்ஸாம்பிள்ஸ், ஐ வில் கால் யூ லேட்டர். இதுக்கு வந்து தமிழாக்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா ChatGPT பற்றி நான் ஏற்கனவே 2 எபிசோடில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படியே நீங்கள் எழுதின சென்டென்ஸை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடும். அப்படி இல்லாட்டி கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நானும் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ த்ரூ திஸ். ஐ வில் கால் யூ லேட்டர், நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன். அதாவது இன்னும் கால் பண்ணலை, முன்னாடி பண்ணலை, இப்போ பண்ணலை, ஃப்யூச்சரில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐ வில் கால் யூ லேட்டர். இட் வில் ரெயின் டுமாரோ, நாளை மழை பெய்யும். I will not go to the party. நான் பார்ட்டிக்கு செல்ல மாட்டேன். He won't finish on time. அதுனா won't, he will notங்கிறது தான் வந்து won't நம்ம எழுதலாம். கரெக்டா? Will you come tomorrow? நாளை நீ வருவாயா? More examples. Will they agree with the plan? அவங்க அந்த பிளானுக்கு ஒத்துக்குவாங்களா? Agree, accept. Will they accept the plan? இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த agree, accept, agreeங்கிறது வந்து ஒத்துக்கொள்வது, acceptங்கிறது வந்து அதுவும் ஏற்றுக்கொள்வது. ஆனால் இது வந்து சென்டென்ஸில் எழுதும்போது will they agree with the plan, will they accept the plan அப்படின்னு மாறும். I will travel to London next month. நான் அடுத்த மாதம் லண்டனுக்கு செல்வேன். She will not attend the meeting. அதுதான் வந்து she won't attend the meeting அப்படின்னு எழுதலாம்.
will they finish the project by tomorrow? அவங்க நாளைக்குள்ள அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சிருவாங்களா? ஸோ இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான டென்சஸ் பற்றி பார்த்துட்டோம் இந்த பிளேலிஸ்ட்டில். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான டென்சஸ்லாம் பற்றி வந்து நாம் அந்த ப்ரோ பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துருப்போம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், இது மாதிரியான டாபிக்ஸை வந்து அந்த ப்ரோ பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருப்போம். இந்த டென்சஸ் பற்றி ரொம்ப பேசிக்கான விஷயங்களை இப்போ நம்ம பார்த்தது போதும். இங்கேருந்து அப்படியே நீங்கள் அந்த ப்ரோ இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, கண்டிப்பாக நான் பதில் தெரிவிக்கிறேன். உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இந்த கான்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி நான் பேசணுன்னா I'll be happy to do that. நன்றி.